இதை பார்த்தீங்களா? இந்தியாவில் சட்டத்தை கடுமையாக்குவாங்கன்னு பார்த்தா தளர்த்திக்கிட்டு இருக்காங்க. செயின் ஸ்நாச்சிங்கும் இங்கே பொண்ணுங்களுக்கு தான் நடக்குது. ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஒர்க் பிளேஸ்லன்னு எல்லா இடத்துலையும் பொண்ணுங்க அனுபவிக்கிறது வெறும் அப்யூஸ் மட்டும்தான். பீரியட்ஸுங்கிற பேரில் மாதத்துக்கு 7 நாள் வழி அனுபவிக்கிறது பொண்ணுங்க தான். தான் வீடு பிறந்த வீடா இல்லை புகுந்த வீடானே தெரியாத நிலைமையில் இருக்கிறதும் இங்கே பொண்ணுங்க தான். உயிரோட இருக்கும்போதே மரண வழியை அனுபவிச்சு குழந்தைய பெத்தெடுக்கிறதும் இங்க பொண்ணுங்க தான். தான் குடும்பம் தான் முக்கியம்னு அவ வழியை புரிஞ்சிக்காம வீட்டுக்கு வந்த பொண்ணை மதிக்காத கணவன்மாருங்க தான் இங்க அதிகம். மும்பைல ஒரு மாசத்துல 82 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. இந்தியால ஒரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்படுறாங்க. அப்படின்னா ஒரு நாள்ல 86 பொண்ணுங்க, ஒரு வருஷத்துல 31,500 பொண்ணுங்க. இந்த மாதிரி ரேப்ல இன்வால்வ் ஆகுறது எல்லாமே ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுக்கெல்லாம் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு தான் காரணம்னு ஒரு கூட்டம் சொல்லும்போது இதே காரணத்தை வச்சு உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை தங்கச்சிக்கிட்டேயோ இதே மாதிரி நடந்துக்குவியா அப்படின்னு நாக்கு பிடுங்குற மாதிரி நிறைய கேள்வியும் கேட்டாச்சு. சட்டங்கள் கடுமையாக்கப்படுற வரைக்கும் இங்கே எதுவும் யாரும் மாற போகிறதில்ல. பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லு, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லி வளைங்க. இதுதான் ஒரே வழி.